This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is the one of the trustable app. So visit பண்ணி பாருங்க. டிசம்பர் 30 ஏறத்தாழ கால் நூற்றாண்டு காலமாக ஈராக்கை கட்டியாண்ட சதாம் ஹுசேன் தூக்குமேடைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். ஈராக்கின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மொவாபக் அல் ரூபே சதாமிடம் பயமாக இருக்கிறதா என்று கேட்கிறார். பயம் எதுவும் இல்லை, நான் ஆட்சிக்கு வரும்போதே எதிர்பார்த்ததுதான் என்று பதிலளிக்கிறார் சதாம். தூக்குமேடை ஏறும் வரை குர்ஆன் புத்தகத்தை கையில் வைத்திருந்த சதாம் அதை ஈராக் தலைமை நீதிபதியும் தனது நெருங்கிய உறவினருமான அவாத் அல்பந்தரின் மகனிடம் ஒப்படைக்கும்படி கூறி ஈராக் தலைமை வழக்கறிஞர் பரூனிடம் கொடுக்கிறார். சதாமின் கால்கள் கட்டப்படுகின்றன. தூக்கு மேடையில் எப்படி ஏறுவது என்று கேட்கிறார் சதாம். சதாமை வீரர்கள் தூக்கு மேடைக்கு தூக்கிச் செல்கின்றனர். தலையை மூடிக்கொள்ள கொடுத்த துணியை வேண்டாம் என்கிறார் சதாம். ஆனால் அவரை தூக்கிலிடுவதை பார்க்க வந்த அவரது எதிரிகள் தங்கள் தலையில் கருப்பு துணி அணிந்திருக்கின்றனர். அங்கு நின்று இருந்தவர்களில் ஒருவர் முக்தடா 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 என கூச்சலிடுகிறார். முக்தடா அல் சதர் என்பவர் ஷியா பிரிவு மத தலைவர். சதாம் ஆட்சியில் அவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரிடம் இதுதான் உங்கள் வீரமா என கேட்கிறார் சதாம். கூட்டம் அவருக்கு எதிராக கோஷமிடுகிறது. சதாமின் கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டப்படுகிறது. சதாம் அஷ்ஹது அன் வாயிலாக என தொடங்கும் இஸ்லாத்தின் கொள்கை வரியை முழங்குகிறார். இரண்டாவது முறை அந்த வாக்கியத்தை முடிப்பதற்குள் தூக்கிலிடப்படுகிறார். அன்று பக்ரீத் திருநாள். இஸ்லாமியர்களால் ஆடு ஒட்டகம் போன்றவை பலியிடப்படும் அந்நாளில் ஈராக்கில் மட்டும் சிங்கம் ஒன்று பலியிடப்பட்டது என்று அவரது ஆதரவாளர்கள் மனம் வருந்தினார்கள். பல ஆயிரம் பேரை கொன்ற சர்வாதிகாரி அழிந்த நாள் என்று சிலர் மகிழ்ந்தனர். ஒரு பிரிவினரிடம் கடுமையான வெறுப்பையும் மற்றொரு பிரிவினரிடம் பேரன்பையும் சம்பாதித்துள்ள சதாம் ஹுசேனின் வாழ்க்கை முழுவதும் அன்புக்கும் வெறுப்புக்குமான போராட்டமாகவே இருந்து வந்துள்ளது. 1937 ஏப்ரல் 28 ஈராக்கின் திக்ரித் என்ற பகுதியில் உள்ள அல் அவுஜா என்ற கிராமத்தில் சதாம் ஹுசேன் பிறந்தார். ஆடு மேய்ப்பரான சதாமின் தந்தை சதாம் பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் அவர் தற்கொலை செய்து கொண்டார் எனவும் கூறப்படுகிறது. சதாமின் பிறந்த தேதியும் சர்ச்சைக்குரியதாகவே இருக்கிறது. இஸ்லாமிய மக்களின் பெரும் வீரராக போற்றப்படும் சலாவுதீனின் 800வது பிறந்த நாளும் சதாம் பிறந்த நாளும் ஒரே நாள் என்பதால் சதாம் பொய்யாக அந்நாளை தனது பிறந்த நாள் என அறிவித்துள்ளதாக அவரது எதிர்ப்பாளர்கள் கூறுகிறார்கள். சதாம் பிறந்த சில மாதங்களிலேயே சதாமின் மூத்த சகோதரன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளார். இதனால் மனநிலை பாதிக்கப்பட்ட அவரது தாயால் சதாமை சரிவர வளர்க்க முடியவில்லை. இதனையடுத்து அவரது 3வது வயதில் அவரது மாமா கைரல்லா தலஃபிடம் வளர்ந்தார். இதனிடையே சதாமின் தாய் குணம் பெற்று வேறு ஒரு நபரை திருமணம் செய்ததும் மீண்டும் தனது தாயிடம் சென்றார் சதாம். ஆனால் தாய் சுபா திருமணம் செய்து கொண்ட நபர் சதாமை மாற்றான் பிள்ளையாகவே பாவித்தார். சதாமை பல இன்னல்களுக்கு ஆளாக்கியதோடு ஆடுகள் திருடவும் அனுப்பினார். இதனால் தனது 10வது வயதில் தன் வீட்டை விட்டு வெளியேறி தனது மாமா கைரல்லா வீட்டில் அடைக்கலம் புகுந்தார். அதுவரை பள்ளிக்கு செல்லாத சதாமிற்கு அவரது மாமா எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார். மேலும் சதாமின் மாமா ஈராக்கின் ராணுவ அணி ஒன்றின் அதிகாரியாக இருந்தார். அப்போது ஈராக்கில் மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம். மன்னருக்கு எதிரான புரட்சியில் சதாமின் மாமா இடம்பெற்றிருந்த ராணுவ அணி பங்கேற்றது. புரட்சி தோல்வியில் முடிய சதாமின் மாமா சிறைக்கு அனுப்பப்பட்டார். சில ஆண்டுகளுக்கு பின் அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த காலகட்டங்களில் தனது மாமாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட சதாம் அரபு நாடுகளை ஒன்றிணைக்கும் கனவை ஏற்றுக்கொண்டார். 1957 சதாம் தனது பள்ளிப்படிப்பை முடித்த போது அவரது வயது 20. இதனையடுத்து 1957 ஒன்றுபட்ட இஸ்லாமிய நாட்டை உருவாக்கும் கொள்கையுடைய பாத் கட்சியில் சதாம் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த கட்சி ஈராக்கின் மன்னரை கவிழ்ப்பதற்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தது. ஈராக்கின் மன்னரான 2வது ஃபைசல் மேற்கு நாடுகளின் சார்புடையவராக இருந்தார். இதனால் அவரை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு அவருடன் இருந்த அதிகாரிகளும் ஆதரவாக இருந்தார்கள். 1958 ஜூலை மாதம் ஈராக் மன்னரை எதிர்த்து அவரது ராணுவ அதிகாரிகள் புரட்சி செய்தனர். மன்னர் கைது செய்யப்பட்டார். அவரும் அவரது குடும்பத்தினரும் கொல்லப்பட்டனர். ஈராக் மன்னரின் ஆடைகளற்ற உடல் ஈராக்கின் தெரு ஒன்றில் வீசப்பட்டு கிடந்தது. ஜூலை 14 புரட்சி என்று அழைக்கப்பட்ட இந்த புரட்சிக்கு சதாம் அங்கம் வகித்த பாத் கட்சியும் துணை நின்றது. மன்னராட்சி இவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதும் புரட்சியை முன்னின்று நடத்திய ராணுவ அதிகாரிகளே ஆட்சியை அமைத்தனர். புரட்சிக்கு தலைமை தாங்கிய அல்கரீம் குவாசிம் என்பவர் ஈராக்கின் பிரதமராக பொறுப்பேற்றார். மன்னராட்சியை கவிழ்ப்பதற்கு குவாசிமுக்கு பாத் கட்சி துணை புரிந்தாலும்
பாத் கட்சியின் நோக்கம் என்பது ஈராக்கின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதாகவே இருந்தது. இதனால் பாத் கட்சி அபா அல் கரீம் குவாசிம் ஆட்சியையும் கவிழ்ப்பதற்கு பலமுறை முயன்றது. குவாசிமை கொல்வதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த முயற்சிகளில் சதாம் தீவிரமாக பங்கேற்றார். 1959 அக்டோபர் 7ஆம் தேதி குவாசிமை கொல்வதற்கு திட்டம் தீட்டப்பட்டது. 22 வயது இளைஞரான சதாம் ஹுசேனும் அதில் பங்கேற்றார். குவாசிம் சென்ற காரை வழிமறித்து சுட்டனர். அதில் குவாசிமின் கார் ஓட்டுநர் கொல்லப்பட்டார். குவாசிம் மீது 2 குண்டுகள் பாய்ந்தன. ஆனால் அவர் இறக்கவில்லை. குவாசிமின் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் சதாமின் கால்களில் குண்டு பாய்ந்தது. சதாம் ஹுசேன் அந்த இடத்தில் இருந்து தப்பினார். மாட்டிக்கொண்ட சிலர் கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு சதாம் குவாசிம் அரசின் முக்கிய எதிரியாக மாறினார். சதாமை ஈராக் அரசு சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்த போது சதாம் சிரியாவிற்கு தப்பிச் சென்றார். பின்னர் அங்கிருந்து எகிப்திற்கு செல்ல முடிவெடுத்த அவர் பல நூற்றுக்கணக்கான மைல்களை கழுதையின் மீதே அமர்ந்து சென்று கடந்தார். ஈராக்கில் சதாம் இல்லாமலேயே விசாரணைகள் நடைபெற்றன. அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தலைமறைவாக வாழ எகிப்திற்கு தப்பிச் சென்ற சதாம் அங்கு கைரோவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பில் சேர்ந்தார். அப்போதுதான் அவருக்கு சோசலிச கருத்துகள் அறிமுகமாகின. ஸ்டாலின் பற்றி முழுமையாக படித்தார். இதனையடுத்து பின்னாளில் அவர் அதிபரான பின் அவருடைய மேசையிலும் பீரோக்களிலும் ஸ்டாலின் பற்றிய புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுவதுண்டு. அரபு தேசியவாத கொள்கையில் இருந்து கொஞ்சம் விலகியது இந்த தருணத்தில் தான் எனவும் சொல்லப்படுகிறது. கைரோவில் இருந்த பொழுதே அமெரிக்க உளவு நிறுவனமான CIA உடன் சதாமுக்கு தொடர்புகள் ஏற்பட்டதாகவும் சில ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நேரத்தில் பாத் கட்சியின் தலைமையிலும் மாற்றம் ஏற்பட்டது. சதாமின் உறவினரான அகமது ஹசன் அல் பார்கர் பாத் கட்சியில் தலைமை பொறுப்பேற்றார். இது பிற்காலத்தில் சதாம் கட்சிக்குள் முக்கியத்துவம் பெறுவதற்கு மேலும் உதவியது. 1963 நடைபெற்ற ரம்ஜான் புரட்சி மூலம் குவாசிமின் ஆட்சியை பாத் கட்சி வெற்றிகரமாக கவிழ்த்தது. குவாசிம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். சதாம் மீண்டும் ஈராக் திரும்பினார். ஆனால் சில மாதங்களிலேயே பாத் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டது. சதாமின் எதிரணியினர் ஆட்சியை கைப்பற்றினர். சதாமுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2 ஆண்டுகள் சிறையில் இருந்தவாறே அரசியலில் ஈடுபட்டு வந்தார் சதாம். அவரது உழைப்பு அவருக்கு கட்சிக்குள் உயர்வை கொடுத்தது. ஒரு பகுதியின் துணை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து தான் வெளியேறி மக்களை திரட்ட வேண்டிய அவசியத்தை புரிந்து கொண்ட சதாம் சிறையில் இருந்து தப்பினார். தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே தனக்கும் தனது அணிக்கும் ஆதரவான மனநிலையை மக்கள் மனதிலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மனதிலும் உருவாக்கினார். இதன் விளைவாக 1968ஆம் ஆண்டு கத்தியின்றி ரத்தமின்றி ஆட்சியை கைப்பற்றியது சதாமின் அணி. சதாமின் உறவினரும் பாத் கட்சியின் தலைவராக விளங்கியவருமான அகமது ஹசன் அல் பகர் ஈராக்கின் அதிபரானார். சதாம் ஹுசேன் துணை அதிபராக பதவியேற்றார். உடனடியாக ஈராக்கின் உள்கட்டுமானங்களை நவீனப்படுத்தினார். தொழில், மருத்துவம், கல்வி, விவசாயம் ஆகிய துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த சதாம் அதற்கு நிறைய மானியங்களையும் வழங்கினார். மற்ற அரபு நாடுகளை விட ஈராக் உயர்ந்த நாடாக வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்குள் விதைவிட்டிருந்தது. இதனையடுத்து எண்ணெய் நிறுவனங்களை சதாம் தேசியமயமாக்கினார். இதனால் 1973ஆம் ஆண்டு எண்ணெய் தட்டுப்பாடு அரபு நாடுகளை தாக்கிய போது ஈராக் அதிக வருவாய் ஈட்டியது. அதே காலகட்டங்களில் சதாம் தனது நாட்டு ராணுவத்தையும் பலப்படுத்த தவறவில்லை. 1973ஆம் ஆண்டு ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட பின் ரசாயன ஆயுத தயாரிப்புகளை தொடங்கி வைத்தார் சதாம் ஹுசேன். ஆட்சிக்கு எதிராக எந்த புரட்சியும் வெடித்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். இதனை கண்காணிக்கவே தனி பிரயத்தனம் எடுத்துக்கொண்டார். பாராளுமன்ற படைகள், மக்கள் படைகள் என்ற பெயரில் பல்வேறு படைகள் உருவாக்கப்பட்டன. அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் முளையிலேயே நசுக்கப்பட்டனர். அவர்களது குடும்பத்தார்களும் கொடூரமாக கொல்லப்பட்டதாகவும் பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் ஒன்றுபட்ட அரபு நாடு என்கிற கொள்கையிலிருந்து விலகி ஈராக் தனிப்பெரும் வல்லரசு என்ற கனவுக்கு நகர்ந்திருந்தார் சதாம் ஹுசேன். 1979ஆம் ஆண்டு அதிபராக இருந்த அல்பகர் ஈராக்கையும் சிரியாவையும் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த சதாம் ஹுசேன் அல்பகரை பதவி விலக கோரினார். சதாமின் செல்வாக்கை கண்டு அல்பகரும் பதவி விலகினார். 1979 ஜூலை 16 ஈராக்கின் அதிபராக பொறுப்பேற்றார் சதாம் ஹுசேன். சதாம் பொறுப்பேற்ற முதல் வாரத்தில் கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தில் 68 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் வாசிக்கப்பட்டன. அவர்கள் சதாம் ஹுசேன் அதிபரானதால் அதிருப்தியில் இருந்தவர்கள். 68 பேரும் தேச துரோகிகள் என குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதில் 22 பேர் கொலை செய்யப்பட்டனர். இது தவிர ஒரே மாதத்தில் சதாமின் நூற்றுக்கணக்கான அரசியல் எதிரிகள் கொன்று குவிக்கப்பட்டிருந்தனர். சதாமின் போட்டியாளர்கள் என்று கருதப்பட்டவர்கள் பலரும் காணாமல் போயினர். இந்த நிலையில்தான் 1980 செப்டம்பர் 22ஆம் தேதி ஈரான் ஈராக் இடையிலான முதலாம் வளைகுடா போர் தொடங்கியது. இந்த போர்தான் சதாம் ஹுசேனின் வலிமையை முதலில் உலகுக்கு எடுத்து காட்டியது. ஈராக்கில் சதாம் ஹுசேன் அதிபராக பதவியேற்ற அதே ஆண்டு
பக்கத்து நாடான ஈரானில் அயோடெல்லா கொமைனி என்கிற இஸ்லாமிய மதகுரு தலைமையில் புரட்சி வெடித்திருந்தது. 2500 ஆண்டுகள் ஈரானை ஆண்டு வந்த அரச குடும்பத்தை தூக்கி எறிந்திருந்தார்கள் மக்கள். மேற்குலக நாடுகளின் ஆதரவாளரான மன்னர் ஷா ஆட்சி கவிழ்ந்தது அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு அதிர்ச்சி அளித்தது. அத்துடன் இஸ்லாமிய புரட்சியை மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் கொண்டு வரப்போவதாக அயோடெல்லா அறிவித்தார். இதனையடுத்து அவரை அழிப்பது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளுக்கு அவசியமாக மாறியிருந்தது. அதற்கு சதாம் ஹுசேன் உதவினார். சதாம் ஹுசேன் ஈரான் மீது போர் தொடுக்க வேறு காரணங்கள் இருந்தன. முதலில் சதாம் ஹுசேன் கொமைனி போல ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி அல்ல. மத்திய கிழக்கு நாடுகள் கூட்டமைப்பில் அவருக்கு உடன்பாடில்லை. சிரியா ஈராக் இணைப்பை தடுக்கவே அதிபரான சதாம் ஹுசேனுக்கு இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைதல் என்பதில் உடன்பாடில்லை. இதெல்லாம் விட முக்கிய காரணம் ஒன்று இருந்தது. ஈராக் ஒரு அரபு மக்கள் வாழும் நாடு. ஆனால் ஈரானில் பாரசீக மொழியை பேசுகிற மக்களே அதிகம் வாழ்கிறார்கள். ஈராக்கை ஆண்டு வரும் சதாம் ஒரு சன்னி முஸ்லிம். ஆனால் ஈராக்கிலும் ஈரானிலும் ஷியா பிரிவு முஸ்லிம்களே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அதனால் ஈரானின் வளர்ச்சி தனது நாட்டில் இருக்கும் ஷியா பிரிவினரை தனக்கு எதிராக திருப்பிவிட வாய்ப்பு இருப்பதாக கருதினார். இது தவிர ஈராக்கிற்கும் ஈரானிற்கும் பல ஆண்டுகளாகவே எல்லை பிரச்சனை இருந்து வந்தது. எல்லையில் இருந்த ஈரானுடைய எண்ணெய் வளம் மிக்க மாநிலம் ஒன்றை ஈராக் சொந்தம் கொண்டாடியது. எல்லை பகுதியில் ஓடிய போக்குவரத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆறு ஒன்றிற்கும் இரு நாடுகளும் சொந்தம் கொண்டாடின. இவ்வாறு போர் செய்வதற்கு இரு நாடுகளுக்கும் போதுமான காரணங்கள் இருந்தன. கொமைனியை அழிக்க வேண்டிய தேவை அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு இருந்தது. ஆகையால் யுத்தம் தொடங்கியது. இந்த போரில் சதாமுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் முழு ஆதரவை வழங்கின. சதாமுக்கு நச்சு ஆயுதங்களையும் வழங்கின. 2006ஆம் ஆண்டு எந்தெந்த குற்றச்சாட்டுகளை சதாம் மீது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் வைத்தனவோ அவற்றை சிறப்பாக செய்து முடிக்க அதே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் தான் உதவின. 1980 1988 வரை சுமார் 8 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த போரில் முதல் 2 ஆண்டுகளும் ஈராக்கிற்கே சாதகமாக அமைந்தன. ஆனால் 1982ஆம் ஆண்டிலிருந்து ஈரானிய படைகள் மூர்க்கமாக திருப்பி தாக்கத் தொடங்கின. ஈராக்கிய படைகள் கைப்பற்றிய பகுதிகளை மீட்டெடுத்தன. ஈரானிய படைகள் முன்னேறியதை அடுத்து சதாம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தார். ஆனால் ஈரான் அதை ஏற்கவில்லை. ஈரான் ஈராக்கின் சில பகுதிகளுக்கும் முன்னேறியது. அத்துடன் ஈராக்கில் உள்ள ஷியா பிரிவினரை புரட்சி செய்யுமாறு பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தது. இதையடுத்து தெற்கு ஈராக்கில் நிலை கொண்டிருந்த ஈரானிய படைகள் மீது ஈராக் ரசாயன ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தியது. இதில் பல்லாயிரக்கணக்கான ஈரான் படையினருடன் அப்பகுதியில் வசித்த ஈராக் நாட்டு மக்களும் எரிந்து சாம்பலாகினர். ரசாயன தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் ஈரான் படைகள் பின்வாங்கின. இந்த ரசாயன ஆயுதங்களை தயாரிக்கும் முறையையும் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களையும் ஜெர்மனி வழங்கியதாக சொல்லப்படுகிறது. தற்போது சதாமை கொடுங்கோலன் என சித்தரிக்கும் மேற்குலக நாடுகள் எதுவும் அப்போது சதாம் குறித்து வாய் திறக்கவில்லை. இதற்கிடையில் தனது நாட்டில் இருக்கும் பெரும்பான்மையான ஷியா இஸ்லாமியர்களின் அன்பை பெற 1981ஆம் ஆண்டு இறுதிகளில் சதாம் தான் சன்னி பிரிவிலிருந்து ஷியா பிரிவிற்கு மாறுவதாக அறிவித்தார். ஆனால் இந்த அறிவிப்பு அவர் எதிர்பார்த்தது போல ஷியா பிரிவினர் மத்தியில் ஆதரவை பெற்றுத் தருவதற்கு பதிலாக சன்னி இஸ்லாமியரின் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கி கொடுத்தது. போருக்கு முன்பாக சோசலிசத்தை முன்வைத்து வந்த சதாம் ஹுசேன் யுத்தத்தின் போது மேற்குலக நாடுகளுடன் கைகோர்த்து இருந்ததால் தன்னை இஸ்லாமியர்களுக்கானவராக முன்னிறுத்த முயன்றார். அந்த முகம் அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் வரவேற்பை பெற்றாலும் உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமியர்களுக்கு அவர் மேல் இருந்த மதிப்பை குறைத்தது. தனது நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கும் ஷியா பிரிவினரிடம் நற்பெயர் பெற முடியாத நிலையில் இருந்த சதாமை துயைன் என்ற பகுதியில் வைத்து 1982ஆம் ஆண்டு ஷியா பிரிவினர் தாக்கினர். இனியும் அமைதிப்பாதை சரிவராது என முடிவெடுத்த சதாம் ஈரானியர்களிடம் மோதிக்கொண்டிருந்த தனது படையின் சிறு பகுதியை தனது சொந்த நாட்டின் துயைல் பகுதியில் ஏவினார். துயைல் பகுதி துவம்சம் செய்யப்பட்டது. அந்த கிராமத்தின் அனைத்து மக்களும் கைது செய்யப்பட்டனர். சிலர் சித்திரவதைகளுக்கு பின் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் கைது செய்யப்பட்டவர்களில் 148 பேர் வீடு திரும்பவே இல்லை. பிற்காலத்தில் சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்ட போது அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த முக்கியமான குற்றச்சாட்டு துயைல் படுகொலைகள்தான். இதற்கிடையில் குர்தீசின மக்கள் சதாமுக்கு எதிராக கலகம் செய்ய தொடங்கி இருந்தனர். அவர்கள் மீது ரசாயன தாக்குதல்களை தொடுத்தார் சதாம். அல் அன்பல் என்கிற பெயரில் அவர் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கையில் குர்தீஸ் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் சுமார் 2 லட்சம் குர்தீஸ்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. குர்தீஸ்கள் தான் குறி என்றாலும் ஷபாக்ஸ், யாசிதீஸ், அச்சிரியன்ஸ், துர்கோமான், மண்டியன்ஸ் என பல்வேறு இனங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகின. சர்வதேச சட்டங்களை மீறி தன்னுடைய சொந்த மக்களை கொன்று ஈராக் நடத்திய கோரத்தாண்டமும் வெளியே கசிந்து விடாமல் மேற்குலகம் பார்த்து கொண்டது. போதா குறைக்கு அவை ஈரான் மீது தங்களது ஒழுக்க சட்டங்களை கட்டவிழ்த்து விட்டன. பல்வேறு நாடுகளுடன் சேர்ந்து ஈராக் கொடுத்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஈரான் மக்கள் ஆயுதங்கள் ஏந்தினர்.
குழந்தைகள் உட்பட பலரும் போர்க்களத்திற்கு வந்தனர். இதனை குறிப்பிட்டு ஈரானிய அரசு குழந்தை போராளிகளை போரில் ஈடுபடுத்துவதாக அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டின. 8 ஆண்டுகள் நடந்த தீவிரமான போருக்கு பின் 1988 ஆகஸ்ட் 20 போர் நிறுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கு இடையேயும் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருந்தனர். இரு நாடுகளும் பொருளாதார நெருக்கடிகளில் சிக்கி இருந்தன. போர் நிறுத்தப்பட்ட போதிலும் அமைதி ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியிலேயே இருந்து வந்தது. இரு நாடுகளும் தாங்கள் தான் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டன. அதுவரை தனது சீரிய முயற்சியால் ஈராக்கிற்கு வழங்கியிருந்த நல்லாட்சியை ஓர் போர் மூலம் உருகுலைத்திருந்தார் சதாம் ஹுசேன். போர்க்காலத்தில் செலவுகளுக்காக பல்வேறு நாடுகளிடமிருந்து ஈராக் கடன் பெற்றிருந்தது. போரால் பெருமிழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் குவைத் நாட்டிடம் ஈராக் வாங்கியுள்ள கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் சதாம். இந்திய மதிப்பில் சுமார் 2 லட்சம் கோடி மதிப்புள்ள கடனை தள்ளுபடி செய்ய குவைத் அரசு மறுப்பு தெரிவித்தது. உடனே எண்ணெய் விலையை உயர்த்த வேண்டும் என்று ஒப்பக் நாடுகளிடம் கேட்டுக்கொண்டார். அதற்கு குவைத் எதிர்ப்பு தெரிவித்தது. விலையை உயர்த்தினால் தங்களிடம் அதிக அளவு உள்ள எண்ணெய் தேங்கிவிடும் என்று பதிலளித்தது. குவைத் திட்டமிட்டு ஈராக்கின் பொருளாதாரத்தை சிதைக்க நினைப்பதாக கருதிய சதாம் ஹுசேன் 1990 ஆகஸ்ட் 2 குவைத் மீது படையெடுக்க ஈராக் ராணுவத்திற்கு உத்தரவிட்டார். குவைத் அமெரிக்காவுடன் நெருங்கிய உறவில் இருப்பதால் ஜோர்டான் மன்னரும் எகிப்து மன்னரும் சதாம் ஹுசேனை சமாதானப்படுத்த முயன்றனர். சதாம் தனது முடிவில் உறுதியாக இருந்தார். ஈராக் தாக்குதலால் குவைத் மூச்சு திணறியது. குவைத்தை வீழ்த்துவது ஈராக் படைக்கு மிகவும் சுலபமாக இருந்தது. இனி குவைத் ஈராக்கின் 19வது மாநிலம் என அறிவித்தார் சதாம். முன்னர் ஈராக்கின் படையெடுப்பை ஆதரித்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் குவைத் மீதான படையெடுப்பை எதிர்த்தன. ஈராக் தனது படையை திரும்ப பெற வேண்டும் என அவை கோரிக்கை விடுத்தன. ஐநா வழியாக நெருக்கடி கொடுத்தது அமெரிக்கா. 1991 ஜனவரி 15 ஈராக் தனது படையை முற்றிலும் திரும்ப பெற வேண்டும் என ஈராக்கிற்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சதாம் அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்கவில்லை. தனது தீர்மானங்கள் மூலம் இஸ்ரேலியர்களின் அட்டூழியங்களை நிறுத்திவிட்டதா ஐநா என்று கேட்டார் சதாம். மேலும் பாலஸ்தீனத்தை விட்டு இஸ்ரேல் வெளியேறும் நாளில் குவைத்தை விட்டு தங்கள் படையும் வெளியேறும் என்று அறிவித்தார். ஈராக் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது. சதாம் பொருளாதார தடையை பொருட்டாகவே மதிக்காததை எடுத்து பாலைவன புயல் என்று பெயரிட்டு தன் போர் பிரகடனத்தை அறிவித்தார் அன்றைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ். சோவியத் அதிபர் கோர்பசேவ் நடத்திய சமாதான முயற்சிகளும் எடுபடவில்லை. இதனையடுத்து அமெரிக்க படைகள் ஐக்கிய நாடுகள் படையுடன் குவைத்துக்கு ஆதரவாக களமிறங்கின. 6 வாரங்களில் ஈராக் படைகளை குவைத்திலிருந்து வெளியேற்றின. போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஈராக்கிடம் இருக்கும் ரசாயன ஆயுதங்களை அழிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் சதாம் ஹுசேன் தான் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். குவைத்துக்கு ஆதரவாக களமிறங்கிய ஐக்கிய நாடுகளும் அமெரிக்காவும் அதே காலகட்டத்தில் எழுந்த குர்திஷ் புரட்சியை சதாம் ஒடுக்கும் போது கைகட்டி வேடிக்கை பார்த்தன. குவைத் யுத்தத்திற்கு பிறகு சதாம் ஹுசேன் முழுமையாக அமெரிக்காவிற்கு எதிரான நபராக மாறியிருந்தார். சோவியத் யூனியன் உடைந்த தருணத்தில் அமெரிக்கா தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்திருந்த நிலையில் அமெரிக்காவிற்கு எதிராக சதாம் ஹுசேன் நெஞ்சுரத்தோடு குரல் எழுப்பினார். அமெரிக்கா எண்ணெய் வளங்களுக்காக மத்திய கிழக்கு நாடுகளை சார்ந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நாடுகளின் விவகாரங்களில் தலையிட்டு நாட்டாமை செய்வதையும் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவிற்குத்தான் மத்திய கிழக்கு நாடுகள் தேவை என்றும் மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்கா இல்லாமலேயே வல்லரசாக வாழ முடியும் என்றும் பேசி வந்தார். சதாம் ஹுசேனின் நடவடிக்கைகள் அமெரிக்காவிற்கு எரிச்சலை கொடுத்தன. சதாம் ஹுசேனுக்கும் அல் கொய்தாவிற்கும் தொடர்பு இருக்கிறது என்று அமெரிக்கா பேசத் தொடங்கியது. 2002 ஜனவரி மாதம் ஒசாமா பின் லேடனுக்கு சதாம் ஹுசேன் உதவுவதாக அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் கருத்து தெரிவித்தார். அத்துடன் சேர்த்து ஈராக்கை அழித்தொழிக்கும் திட்டத்துடன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது அமெரிக்கா. ஈரானிடம் உலக அரங்கில் அனுமதிக்கப்படாத பயங்கர ஆயுதங்கள் உள்ளன என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. போர் தொடங்குவதற்கு முன் ஐக்கிய நாட்டு சபையின் ஆய்வாளர் குழு ஈராக் சென்று ஆய்ந்து அங்கு பேரழிவு ஆயுதங்கள் இல்லை என்று அறிக்கை சமர்ப்பித்தன. ஆனால் அந்த அறிக்கையை அமெரிக்கா குப்பையில் தூக்கி போட்டுவிட்டு போருக்கு தயாரானது. அதற்கு துணையாக பிரிட்டன் போன்ற நாடுகள் கைகோர்த்தன. 2003 மார்ச் 1 தாக்குதலை தொடங்கியது அமெரிக்கா. குவைத்திலிருந்து ஈராக்கை எளிதாக விரட்டி எடுத்ததைப் போல தற்போதும் வென்றுவிட முடியும் என்ற மனக்கொடக்கோடு களமிறங்கிய அமெரிக்காவிற்கு அதிர்ச்சி அளித்தது ஈராக் படை. ஈராக்கிற்குள் சுமார் 230 கிலோமீட்டர் எளிதாக முன்னேறிய அமெரிக்க பிரிட்டிஷ் படை அதற்கு மேல் 1 கிலோமீட்டர் கூட முன்னகர முடியாமல் திணறியது. ஈராக்கிற்குள் படைகளை அனுமதித்துவிட்டு நாலா பக்கத்தில் இருந்தும் ஈராக் தாக்குதல் தொடுத்தது. போதாக்குறைக்கு அமெரிக்க வீரர்களுக்கு வரும் உணவுகளையும் தண்ணீரையும் தடுத்து நிறுத்தினர் ஈராக் படையினர். முதல் 10 நாட்களிலேயே அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்தனர் ஈராக் ராணுவத்தினர். வேறு வழி இல்லாமல் சில நாட்கள் போரை நிறுத்தி வைத்தது அமெரிக்கா. உணவு தண்ணீர் கிடைப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தது. தரைவழி தாக்குதல் மட்டுமே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும்
வான்வழி தாக்குதல் தொடரும் என்றும் கூறியது அமெரிக்கா. அமெரிக்கா தனது வான்வழி தாக்குதலில் ஈராக் படையினரை மட்டுமல்லாமல் அப்பாவி பொதுமக்களையும் தாக்க ஆரம்பித்தது. கடுமையான போருக்கு பின் முதற்கட்டமாக அல்போ துறைமுக நகரை கைப்பற்றியதாக அமெரிக்கா அறிவித்தது. அமெரிக்கா அவ்வாறு அறிவித்த சில தினங்களிலேயே அந்த துறைமுக நகரத்திலிருந்து குவைத் மீது ஏவுகணை தாக்குதல் தொடுத்து காட்டியது ஈராக். இதனையடுத்து பாக்தாத் நகரை கைப்பற்றும் வரை ஈராக் படையினரை வீழ்த்த முடியாது என கருதி விமானப்படையை பாக்தாத் நகர் நோக்கி அனுப்பியது அமெரிக்கா. ஏற்கனவே சுமார் 1,80,000 வீரர்களை அனுப்பியிருந்த அமெரிக்கா மேலும் 1,30,000 வீரர்களை ஈராக் நோக்கி அனுப்பியது. அதேபோல் பிரிட்டன், போலந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் படைகளை அதிகரித்தன. ஈராக்கின் முக்கிய நகரங்கள் அனைத்தும் வீழத் தொடங்கின. மேலும் அதிருப்தியில் இருந்த ஷியா இஸ்லாமியர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கி கலவரத்தை தூண்டியதாகவும் அமெரிக்காவினர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. சதாம் ஹுசேனின் சிலைகள் உடைக்கப்பட்டன, அவரது சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. ஈராக் நாட்டின் மக்கள் நம்பிக்கையை பெற்ற தலைவர்கள், அறிவுஜீவிகள் ஆகியோர் கொல்லப்பட்டனர். மக்கள் அமெரிக்க படைகளை வரவேற்பதாக புகைப்படங்கள் வெளியிடப்பட்டன. ஏப்ரல் மாதம் பாக்தாத் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலால் மாத இறுதியில் பாக்தாத் நகரையும் விட்டு ஈராக் படைகள் சிதறின. அதன் பிறகு நடைபெற்ற சண்டையில் சதாம் ஹுசேனின் மகன்களான உதய் மற்றும் குசை ஆகிய இருவரும் கொல்லப்பட்டனர். இலங்கையில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டது போல அதற்கு முன்னதாகவே சதாம் ஹுசேனின் 14 வயது பேரன் முஸ்தபாவும் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2003 டிசம்பர் 13ஆம் தேதி ஒரு பண்ணையில் பாதாளத்தில் பதுங்கியிருந்த சதாம் ஹுசேன் அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டார். அணு ஆயுதங்கள் தேடிச் சென்ற அமெரிக்க படைகள் ஈராக்கில் கண்டுபிடித்தது சதாமை மட்டும்தான். சர்வதேச நீதிமன்றத்திற்கு பதில் ஈராக் நீதிமன்றத்திலேயே அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அதிபராக இருந்தபோது அவர் செய்த படுகொலைகள் குறித்து அந்த வழக்குகள் பதியப்பட்டிருந்தன. சதாமுக்காக ஆஜரான வக்கீல்களும் அவர் பக்கம் நியாயம் இருப்பதாக கருதிய நீதிபதிகளும் அடுத்தடுத்து கொல்லப்பட்டனர் அல்லது காணாமல் போயின. உரிய வழக்கறிஞர் இல்லாத நிலையில் நீதிமன்றத்தில் தனது உள்ளங்கையில் குறிப்பெழுதி வைத்துக் கொண்டு சாவிற்கு அஞ்சு போனல்ல சதாம், நான் என்னை காப்பாற்ற பேசவில்லை, உங்களை காப்பாற்ற பேசுகிறேன் என ஆற்றிய உரை உலகையே அதிரச் செய்தது. இருப்பினும் 2006 நவம்பர் 5ஆம் தேதி முதல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சதாம் ஹுசேன், சதாமின் சகோதரர் பர்சான் அல் திக்ரிதி மற்றும் ஈராக் முன்னாள் நீதிபதி அவாத் அல் பந்தர் ஆகிய மூவருக்குமே தூக்கு தண்டனை விதித்து பாக்தாத் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அமெரிக்காவால் ஈராக் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் விசாரணை ஒருதலை பட்சமாகவும் நேர்மையற்றதாகவும் நடந்ததாக சதாம் உட்பட சர்வதேச மனித உரிமை போராளிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து மூவரும் மேல்முறையீடு செய்தனர். மேல்முறையீட்டிலும் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து தனது எதிரிகள் சூழ சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டார். சதாம் ஹுசேன் அதிபராக இருந்தபோது செய்த அத்துமீறல்களுக்கு அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்கிற கருத்து நிலவி வந்தாலும் அதை தனது லாபத்திற்காக அமெரிக்கா செய்தது உலகம் முழுவதும் கண்டனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. வரலாறு இருக்கும் வரை சதாம் ஹுசேன் ஒரு சர்வாதிகாரியாகவும் போராளியாகவும் அறியப்பட்டுக் கொண்டே இருக்கப் போகிறார் என்பதே நிஜம்.